Hi guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம சேனல் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டு டே ஐயனார் துணியோட சீரியல் அப்டேட்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். அதை ஒரு 20 மினிட்ஸ் சீரியல் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம முடிக்கிற மாதிரி தான் கான்செப்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஐயனார் துணையில ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லவன் வந்து சேரன் கிட்ட பேச வர்றாரு. சேரன் வந்து நீ என்கிட்ட பேசாதடா அப்படின்னு சொல்லி உள்ள போயிடுறாரு. சோழன் கிட்ட பேச வர்றாரு. சோழனும் அதை ஸ்கிப் பண்ணிடுறாரு. உடனே பாண்டி சொல்றாரு, டே அவன் தெரியாம தானே தப்பு பண்ணிட்டான், ஏன்டா அவனை இவ்வளவு பண்ற அப்படின்னு. விடுற, அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுத்தாதான் அவன் அடுத்த வாட்டி அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல்லவன் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. வெளியே வந்து உட்காந்துட்ட உடனே அவங்க அப்பா வந்து பேசுறாரு. அவங்க அப்பா வந்து பேசினோன்னா, நீங்களாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை ஸ்கிப் பண்ணிட்டு அவர் போறாரு. அவரு போகும்போது நிலா உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு, அவர் உங்க அப்பா தானடா, ஏன்னா இப்படி பேசுறேன், இப்போ அவர் கூட உட்காந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் ஆனா அவர்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாரு. இல்ல இல்ல பல்லவா, நீ பண்றது தப்பு, நீ வந்து உங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. பக்கத்துல உட்கார வச்சோன்னா அவரு சொல்றாரு, ஏமா அவனை கூட்டிட்டு வந்தா, அவனுக்கு தான் என்கிட்ட பேச விருப்பம் இல்லை, நீ விட்டுருமா அப்படின்னு. இல்ல அங்கிள், நீங்க எதோ சொல்ல வந்தீங்களா, அதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவர் வந்து அவரோட பாஸ்ட் லவ் பிரசன்ட் லவ் அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு நிலா, இவர் என்ன நல்ல அட்வைஸ் சொல்வாருன்னு பார்த்தா இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்கன்னா, என்ன அங்கிள் நீங்க நல்ல அட்வைஸ் சொல்வீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்களே இப்படி பண்றீங்க, நீங்க நல்லதா சொல்லுவீங்கன்ட்டு உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்ச பாத்தீங்களா, அது ஏன் தப்பு தான், பல்லவ நம்ம உள்ள போலாம் அப்படின்னு. இல்லம்மா, நான் நல்ல அட்வைஸா சொல்ல வரேன், நீங்க சொன்ன அட்வைஸ் வரைக்கும் போதும், நீங்க ஆள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பல்லவனும் உள்ள போயிடுறாங்க. ஸோ அப்புறம் வந்து நடேசன் அப்பா என்ன சொல்றாருன்னா, நல்ல விஷயம் தானே சொல்ல வந்து இவங்க இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. இந்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சோழன் வந்து வானதி கிட்ட பேசுறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. யோசிச்சுக்கிட்டே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே நிலா என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி என்ன கேக்குறாங்கன்னா, என்ன முடிய முடியாதுன்னு ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அதுக்கு சோழன் சொல்றாரு, இல்லங்க நேத்து நான் போய் வானதி கிட்ட பேசினேன், அந்த பொண்ணோட எக்ஸ்பெக்டேஷனா பெருசா இருக்கா, அதால பாண்டியால கண்டிப்பா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்க இப்படி நெகட்டிவாவே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டோட சேரன் வர்றாரு. சேரன் வந்து, நீ ஏன்டா அப்படிலாம் சொல்ற, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தாண்டா அப்படின்னு சொல்றாரு. இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது உள்ள பாண்டி வர்றாரு. பாண்டி வந்துட்டு அவர் மூஞ்சே சோகமா இருக்கு. அதை பார்த்துட்டு சோழன் கேட்கிறாரு, ஏன்டா இன்னைக்கு என்ன ஆச்சு, ஏன்டா இவ்வளவு சோகமா வரும் அப்படின்னா, ஒன்னும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நான் உடனே அதுக்கு சோழன் சொல்றாரு, நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் பண்றேன், அந்த வானதி பொண்ணு மட்டும் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அதுக்கு நிலா திட்டுறாங்க. திட்டிட்டு, ஏன் இப்படி பேசுறீங்க, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லங்க உண்மைதாங்க அப்படின்னு. நீங்க ஒன்னும் பேச வேணா, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பாண்டி கிட்ட வந்து நிலா என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே பாண்டியில சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வானதி கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க பாண்டி, அதுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு சோழன் ஒன்னாலே, யாரும் அவனை டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான், அவன் எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு காலேஜ் இருக்கிற டைம் தவிர மத்த எல்லா டைம்ல அவன் கூட மெக்கானிக் ஷாப்ல தான் இருக்கு, இதை விட எப்படிங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே பாண்டி என்ன சொல்றாரு, ஆமாங்க நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு நிலா சொல்றாங்க, இல்ல பாண்டி, நீங்க வந்து மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பார்ப்பீங்களா, இல்லைன்னா நீங்க அந்த பொண்ணு கிட்ட பேசுவீங்களா, அது மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது, வெளியில கூட்டிட்டு போங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பல்லவன் உள்ள என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி அவரு என்ன சொல்றாருன்னா, ஆமாண்ணா அண்ணி சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னது. சோழன் உடனே அவர் ஒரு மாதிரி பேசுறாரு. ஆமா ஆமா, அவன்கிட்ட அட்வைஸ் கேளு, ரூம்ல போய் லாட்ஜ் போடுறத பத்தி எல்லாம் உனக்கு அட்வைஸ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுறாரு. அது அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. அவன் அங்கிருந்து அவர் போயிடுறாரு பல்லவன். அதுக்கப்புறம் நிலால, அமைதியா இருங்க, தேவையில்லாத வேலை எல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்ட பிறகு பாண்டி கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து அவங்களை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போங்க, கொஞ்சம் யோசிங்க, அப்பதான் உங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். வானதி வந்து நல்ல பொண்ணுதான், என்ன ஒண்ணு அவ நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன், அவளே தான் உங்களை தேடி தேடி வரா, அது எந்த பொண்ணுக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஸோ நீங்க இதை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அவகிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சோழன் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. அவர் சொல்றது கேட்டு சேரன் என்ன சொல்றாருன்னா, நிலா சொல்றது கரெக்ட் தான்டா, நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பாண்டி அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சேரன் வந்து கிச்சன்ல நின்று சமைச்சிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு போன் வருது அனிஷ் கிட்ட இருந்து. அனிஷ், நீ சைட்டுக்கு போயிட்டியா, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நிலா கேட்கறாங்க. நிலா வந்து என்ன சொல்றாங்க, ஆனா நீங்க 10 நிமிஷத்துல வருவேன்னு சொல்லிட்டு இன்னும் சமைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க போனா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர்ல, இல்லப்பா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா, இல்ல நான் பரவாயில்ல நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சேரன் வந்து தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நிலா வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சேரன் வந்து வெளியில
உட்காந்து சிரிச்சுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. உடனே அவங்க வந்து கூப்பிடுறாங்க. வாங்க இங்க உட்காந்து என்ன சிரிச்சுட்டு இருக்கீங்க, வாங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சமையல் கட்டுல அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அவர் போறாரு. உள்ள போயிட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் வந்து காய்கறி எல்லாம் கட் பண்றாரு. காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு கொதிக்கிற தண்ணியில எடுத்து போட்டுறாரு. நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க, நான் சொன்னா உங்களை தண்ணியில எடுத்து போட சொல்லி, கொதிக்கிற தண்ணியில அரிசி தானே போடுவாங்க, காய்கறியை வேற போடுவாங்க, உங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில அடிச்சிடுறாங்க. ஏங்க அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்டு திவ்யா என்ட்ரி ஆகுறாங்க. திவ்யா வந்துட்டு என்னன்னா நிலா நிலா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவரு உடனே இல்ல வராங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா சொல்றாங்க உங்களே கூப்பிட்டாங்க, என்ன தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து வெளியே பாக்குறாங்க. பார்த்தா திவ்யா, திவ்யா நீ என்ன இங்க வந்திருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. திவ்யாவும் உள்ள வராங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு என்ன நிலா நீ பட்னு வரலன்னு சொல்லிட்டு பிசினஸ்க்கு பார்ட்னரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சேரன் அண்ட் சோழன் 2 பேருமே என்னங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஆமாங்க முடியாதுன்னு தான் சொல்லிட்டாங்க, அவங்ககிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவ முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சேரன் அண்ட் சோழன் 2 பேருமே திட்டுறாங்க. ஏன் நிலா நீ அப்படி சொன்னா, நாங்க தான் ரெடி பண்ணி தரோம்னு சொல்றோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லைன்னா பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே திவ்யா சொல்றாங்க நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், அதனால நானும் சோபனாவும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நீ வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், இன்வெஸ்ட் பண்ணாமலே நீ வந்து பார்ட்னர் ஆயிடு, உன்னால எப்ப இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அப்ப நீ மணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நிலா அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தப்பா இருக்கும் அப்படின்னு. இல்ல நிலா நான் நல்லா பேசிட்டு தான் சோபனா கிட்ட பேசிட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன், தயவு செஞ்சு நீ வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளோட 3 பேரோட பேர்ல தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்க போற, ஸோ நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வழியா பேசி நிலாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. உடனே நிலாவும் ஓகே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அங்கிருந்து. திவ்யா சேரன் சொல்றாரு ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா பரவாயில்ல வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பிட்ட உடனே நிலா ரொம்ப யோசிக்கிறாங்க. உடனே சேரன் கேட்கிறாரு ஏன்பா யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்லைன்னா அவங்க சொல்லிட்டாங்க பார்ட்னர் ஆக சொல்லி, பட் காசு இல்லாம பார்ட்னர் ஆகுது அந்த அளவுக்கு வந்து கரெக்டா இருக்காதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப குழப்பத்திலே நிக்கிறாங்க. உடனே சேரன் அண்ட் சோழன் 2 பேருமே சொல்றாங்க அப்படியே அவங்கள விட்டுற போறோம், நாங்க கண்டிப்பா காசு ரெடி பண்ணி கொடுப்போம், வீட்டு பத்திரத்தை காசு ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம், கொஞ்சம் டைம் மட்டும் தான் எடுக்கும், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதுப்பா, நீ பிசினஸ் எப்படி ரன் ஆகணும், பிசினஸ்ல எப்படி சக்சஸ் ஆகணுன்றது மட்டும் யோசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிலாவும் அதுக்கு உடனே ஓகே சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ அதோட இந்த சீன் முடியுது அண்ட் இந்த எபிசோடுமே முடியுது. ஐயனார் துணையில என்ன நடக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு திங்கக்கிழமை கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அது வரைக்கும் பை கைஸ்.